வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம சேனலில் சூர்யா திரிஷா நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி இயக்கி அவரே வில்லனாகவும் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்க கருப்பு படம் எப்படின்னு பார்த்துலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்திரன் தன்னோட மகளோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றாரு. வந்த இடத்துல அவர் வச்சிருந்த நகைகள் காணாமல் போயிடுது. அந்த நகைகளை போலீஸ் கண்டுபிடிச்சி கொடுக்குறப்போ அவர் கொடுத்ததை விடவும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அது திருப்பி கேட்குறப்போ இல்லை, திருடன் வந்துட்டு செலவு பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லவும் தன்னோட நகைகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கோர்ட் படிக்கிறாரு. அங்கே இவருக்கு வாதாரவராக வராரு ஆர்ஜே பாலாஜி. அந்த ஆர்ஜே பாலாஜி இவரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறதே அவங்க தெரியாமல் அவங்களும் தொடர்ந்து செலவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் விரக்தியோட விளிம்பில் வந்துட்டு அந்த கோர்ட் வளாகத்தில் இருக்க கருப்பசாமி கிட்ட வந்து போய் மிளகா அரைச்சி முறையிடுறாரு. அந்த கருப்பசாமி களத்தில் இறங்கி வந்து அவருக்கான நீதியை வாங்கி கொடுத்ததா அந்த நீதிக்கான போராட்டத்தில் ஆர்ஜே பாலாஜி கூட நடக்கிற சம்பவங்கள் என்ன, அந்த ஆர்ஜே பாலாஜியை சாமி எப்படி ஹேண்டில் பண்ணுது, சாமியாக ஆர்ஜே பாலாஜி எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, இறுதியாக இவங்களை எல்லாத்தையும் மீறி சாமி தன்னோட நீதியை நிலைநாட்டினாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. சூர்யா பற்றி சொல்லணும் அப்படின்னா, மனுஷன் ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப எனர்ஜியாக ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டரை பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சில படங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உறுத்தலாகவே இருந்த மாதிரி தான் இருந்தது. குறிப்பாக அவரோட மேனரிசமாக இருக்கட்டும், அதுலேருந்து அவர் காமெடியாகவே பண்ணாலுமே கூட அது ரொம்ப கிரிஞ்சு மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் இந்த படத்தில் அது எதுவுமே இல்லாமல் மொத்தமாக நம்ம கொஞ்சம் பின்னாடி காலகட்டத்தில் பார்த்த சூர்யாவை எப்படி ஜாலியாக ரசிச்சிருமோ அந்த சூர்யாவை நம்ம திரும்ப பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கருப்பசாமி அவர் ஆடுற ஆட்டம் எல்லாமே வேறு லெவலாக இருந்தது. தேட்டரில் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் அவர் காட்டுற அந்த மாஸ் சீன்ஸாக இருக்கட்டும், அந்த இடத்துல அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு வேறு லெவலில் இருந்ததுன்னே சொல்லலாம். அவருக்கு அடுத்து மனசில் அதிகமாக இடம் பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள நடிகர் இந்திரன்ஸோட நடிப்பு தான். அவர் கூடவே நடிக்கிற அவரோட பொண்ணோட நடிப்புமே வேறு லெவலில் இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஹோல்ட் பண்ணுறது இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரோட நடிப்புமே வந்துட்டு ஒரு எமோஷனலாக நமக்கு ஈஸியாக கடத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஆர்ஜே பாலாஜி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த கேரக்டர் வேறு யாராச்சும் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் தோணுச்சு. அவர் நல்லாவே பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு இது வேறு யாரோ பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு கோர்ட் சீன் இருக்கும். அந்த கோர்ட் சீன் பார்த்ததுக்கப்புறம் இந்த கேரக்டர் இவர் தான் சரியான ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து அவர் காட்டுற வில்லத்தனமே கொண்டு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துன்னு சொல்லலாம். த்ரிஷா, சுவாசிகா, ஜார்ஜ் மரியன் உட்பட, ஏன் நம்ம கோடங்கி மாம்ஸ் உட்பட எல்லாரையுமே இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிறது தான் தோணுச்சு. குறிப்பாக த்ரிஷா, சுவாசிகா எல்லாம் சும்மா ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் வந்திருக்காங்க. த்ரிஷாவோட கேரக்டர் வந்துட்டு சூர்யாவுக்கு லைட்டாக பில்டப் கொடுக்குற வழக்கமான ஹீரோயினாக தான் இருந்தது. சுவாசிகா எதுக்கு தான் இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு தான் அவங்களோட கேரக்டர் இருந்தது. ஸோ அவங்கள இன்னும் கொஞ்சம் நல்லாவே பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாயபங்கரோட இசைன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இது ஒரே பேட்டர்னில் வர பேக்ரவுண்ட் மியூசிக்கு பாட்டாக இருந்தாலுமே கூட இந்த படத்தில் அது நம்மளுக்கு நல்லாவே கிளிக் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அந்த கருப்பு பீட்டாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் தெறிக்க விட்டது. அதை தாண்டி கிளைமேக்ஸில் வர அந்த பாட்டு வந்துட்டு எல்லாருமே ஈஸியாக படத்தோட கனெக்ட் பண்ணி ஒரு கூஸ் பம்ப்ஸை கிளப்பி விட்டதுன்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் ஒரு அந்த மாஸ் எலவேஷன்ஸ்க்கு இவரோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே கை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு வலுவான கண்டென்ட்டோட எமோஷன் கலந்து அதில் சூர்யாவோட மாஸ்னு இன்டர்வல் வரைக்குமே வேறு மாதிரி சம்பவமாக இருந்தது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க கொடுக்குற எமோஷன் தான் வந்துட்டு நம்மளை படத்தில் முழுக்க ஹோல்ட் பண்ணவே வச்சிருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா சூர்யா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் படத்துக்குள்ளே வர்றாரு. அந்த 40 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணுறது யார் அப்படின்றது தான் இந்திரன்ஸும் அவரோட பொண்ணும் கேரக்டர் மட்டும்தான். அதனால அது நம்மளுக்கு நல்லா கனெக்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஆனால் இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் அப்படியே அதுக்கு நேர் எதிராக இருந்துன்னே சொல்லலாம். முழுக்க அது ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் படமாகவே மாறிடுச்சு. அதுவும் பல ரெஃபரன்ஸ்லாம் வந்துட்டு படத்தில் இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கிளிக் ஆகிருக்குன்னே சொல்லலாம். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து சினிமாவை டீப்பாக பார்க்குற ஆட்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் பொதுஜனங்களுக்கும் நம்மளை மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நல்லா ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. குறிப்பாக லாஜிக் பார்க்குற ஆட்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகுதுன்னு சொல்லி. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் இருக்கட்டும், பல இடங்களில் உங்களுக்கு லாஜிக் சுத்தமாக எங்கேயுமே இருக்காது. குறிப்பாக இவங்க கோர்ட்டுன்னு ஒரு புதுசாக கோர்ட்டை கட்டுற மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் இப்போலாம் எவன்டா கட்டுவான் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி இருக்கும். அதை தாண்டி சூர்யாவோட பவராக இருக்கட்டும், சாமியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கேள்விகள் வந்துட்டு பலருக்கும் எதிர்பார்ப்பீங்க. அந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு எழுவும் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை தவிர்க்கிறதே நல்லது. ஏன்னா உங்களுக்கு இந்த படம் சுத்தமாக செட் ஆகாது. லாஜிக்கெலாம் மறந்துட்டு உள்ளே இருக்க நேரம் எனக்கு செம்மையாக ஜாலியாக இருந்தால் போதும் நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கிளிக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கா கமர்ஷியல் இருந்தால் தான் இந்த படம் எனக்கு தெரிஞ்சது. படத்தில் குறைகள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறையவே இருக்குது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் முழுக்க இது ஒரு குட் பேட் அக்லி பேட்டர்னில் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த சூர்யா படங்களாக இருக்கட்டும், பல படங்களோட ரெஃபரன்ஸை தூக்கி உள்ளே வச்சு உள்ள விட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதையுமே நம்ம ரசிக்கிற மாதிரி கொடுத்தது தான் ஆர்ஜே பாலாஜியோட மேஜிக்னு எனக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. அந்த ஃபீலிங்கை வந்துட்டு இந்த படம் நிறைவாக கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஆபாசம் இல்லாமல் குடும்பத்தோட தேட்டரில் பார்க்குறதுக்கான ஏற்ற படமாகவே இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஒரு எமோஷனல் ப்ளஸ் மாஸ் மொமெண்ட்ஸ் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் மசாலா கமர்ஷியலாக கலந்து
ஆர்ஜே பாலாஜி தன்னோட ட்ரீட்மெண்ட்டில் எல்லாருமே ரசிக்கிற மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துருக்காருன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. குறிப்பாக எனக்கு படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதை தாண்டி கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்துட்டு மிகப்பெரிய ப்ளஸ்னே சொல்லணும். குறிப்பாக அந்த கருப்பு பாட்டாக இருக்கட்டும், அதில் சூர்யாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாரையுமே நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னில் கொடுத்தது வந்துட்டு படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இதில் 2வது பார்ட் கொடுக்குற மாதிரி கூட லீட் கொடுத்துருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு கிளிக் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போது நீங்கள் தேட்டரில் உட்காந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் ஒரு தேட்டர் மெட்டீரியல் படம் தான். ஓடிடியில் வந்தால் கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய அடியை வாங்கணும்னே சொல்லலாம். இப்போதைக்கு தேட்டரில் பார்க்குற மக்களுக்கு கருப்பு உண்மையாகவே நெருப்பு மாதிரி தான் இருக்கான். ஸோ நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு மிஷன் இந்த மக்களே, நன்றி.